Hi chutties, welcome back to my channel. So ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து இன்னைக்கு ஒரு குக்கிங் ரெசிபி தான் சண்டே ஸ்பெஷல். சோ நான் இன்னைக்கு பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா பிரான் தொக்கு தான் வந்து பண்ண போறேன். சோ இந்த பிரான் தொக்கு வந்து என்னோட ஸ்டைல்ல வந்து நான் பண்ண போறேன். சோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன் chutties. சோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்களும் வந்து உங்க வீட்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சோ நான் எப்படி என்னோட ஸ்டைல்ல வந்து பண்றேன் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. சோ அது பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து என்னென்ன இன்கிரிடியன்ட்லாம் இதுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிடுறேன். வந்து வெங்காயம் வந்து ரொம்ப குட்டி குட்டியா வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தக்காளியும் அதே மாதிரி நான் வந்து ஒரு 3 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம தக்காளியை விட வெங்காயம் வந்து ஒன்று வந்து அதிகமா சேர்க்கணும். ஸோ நான் வந்து வெங்காயமும் தக்காளியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். தேவையான அளவு கருவேப்பிலை, உங்களுக்கு கருவேப்பிலை பிடிக்கலன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பாருங்க கொத்தமல்லி நல்லா குட்டி குட்டியா வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து 2 காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய்க்கு பதில் நான் வந்து இதுல வந்து காஞ்ச மிளகாய் வந்து யூஸ் பண்றேன் ஃபிளேவர்க்கோசரம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மசாலா ஐட்டம் அப்படியே சொல்லிடுறேன். நான் கோரியண்டர் பவுடர் வந்து எடுத்திருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன எடுத்திருக்கிறேன்னா நான் வந்து கரம் மசாலா எடுத்திருக்கிறேன். நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட், சீரக பவுடரு. சீரகம் உங்களுக்கு வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்க அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து பவுடரா வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து சில்லி. நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்க்க வேண்டாம். இதுக்கு வந்து தனியா வந்து கடையில வாங்கி நம்ம ஆச்சி வெறும் மிளகாத்தூள் இருக்கும் பாத்தீங்களா, அது மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பட்டை லவங்க நம்ம பிரியாணிக்கு சேர்க்குவோம் பாத்தீங்களா, இதுல வந்து நான் என்ன பண்றேன்னா பட்டை சேர்க்க போறது இல்ல, ஏலக்காய் லவங்கம் இது மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கீ வந்து நம்ம வந்து கொஞ்சம் தான் சேர்க்கிறோம். ஏன்னா ஆயில் ஆட் பண்றதால வந்து இது வந்து நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கேஷ்யூ நட். ஸோ இந்த கேஷ்யூ நட் வந்து இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து இதில் வந்து இதுலேயே அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நான். ஸோ இங்கே பாருங்க எவ்வளோ நல்ல ஒரு இதுல வந்துருக்குது. ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 kg ப்ரான் எடுத்திருக்கிறேன். 1/2 kgல வந்து நான் வந்து மஞ்சள் தூள், உப்பு, கல் உப்பு, மிளகாத்தூள், கரம் மசாலா போட்டு நான் மேரினேட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு 1/2 hour முன்னாடியே. ஒரு 1/2 kg தான் வந்து இறா தொக்கு பண்ண போறேன். இப்ப எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் இந்த பேன்ல தான் வந்து பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து பேன் வந்து சூடாயிட்டோம். அதுல இருக்கிற அந்த எக்ஸஸ் வாட்டர்லாம் வந்து ட்ரை ஆகட்டும். ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு. இந்த ஆயில் கூட வந்து நம்ம வந்து கீ சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ஒன்று மறந்துட்டேன் டெலிஸ். நான் வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு, மஞ்சள் தூள் இது வந்து இந்த பாக்ஸில் இருந்ததால வந்து நான் மறந்துட்டேன். சோம்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
உப்பு வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வந்து அந்த மசாலாலேயே வந்து கல்லுப்பு போட்டு நான் நல்லா ஊற வச்சிருக்கிறேன். ஸோ நான் வந்து இதுல போட போறது வந்து தூள் உப்பு தான் வந்து சேர்க்க போறேன். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து உப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். இதுல வந்து வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷ் கலர்ல, அந்த கோல்டன் ப்ரௌன் கலர்ல வரணும். அப்பதான் வந்து நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வரும். நீங்க முன்னாடியே தக்காளி போட்டுட்டீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நீங்க வந்து முன்னாடியே வந்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டு தக்காளி போடணும். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன சேர்க்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, வெங்காயம் பாருங்க இவ்வளோ கோல்டன் கலர்ல வந்திருக்குது. அந்த ஸ்டார்டிங்ல நம்ம ஆயில்ல எப்படி ஃப்ரை பண்றோம் அதை பொறுத்து தான் வந்து டேஸ்டே வந்து வரும். இஞ்சி பூண்டு போட்டாச்சு. தென் நம்ம என்ன பண்ண போறோம்னா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எல்லாமே இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம் எல்லாமே வந்து வதங்கிடுச்சு டெடிஸ். இப்போ நான் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்க போறேன். இந்த மாதிரி நல்லா உடைச்சு விட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ஸோ நல்லா நம்மளுக்கு கிரேவி வந்து நல்லா வரும். மிக்சியில வந்து அரைக்கிறவங்க கூட அரைச்சிக்கலாம். எனக்கு மிக்சி யூஸ் பண்றது அவ்வளோ பிடிக்காது. நான் வந்து எப்பயுமே இந்த உரல் இருக்கு பாத்தீங்களா, இந்த சின்ன இடிக்கிற இது யூஸ் பண்ணுவேன். அவ்வளோதான். எப்பயாவது ஒரு டைம் நம்ம பெரிய பெரிய ஐட்டம்ஸ்லாம் செய்யும் போது தான் நான் வந்து மிக்சி யூஸ் பண்ணுவேன். இதெல்லாம் வந்து பண்ணும்போது நான் வந்து மிக்சி வந்து யூஸ் பண்ண மாட்டேன். மோஸ்ட்லி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட இதுல தான் நான் வந்து அரைச்சிக்குவேன். எப்பாவது நிறைய பேர் வராங்க இல்ல நிறைய நம்ம வந்து பண்ணணும்னும் போது நான் வந்து மிக்சி யூஸ் பண்ணுவேன். மற்ற டைம் இந்த மாதிரி குட்டி குட்டி அரிஞ்சு நம்ம வந்து பேஷன்ஸா பண்ணாலே வந்து நல்லா கிரேவி வரும். ஸோ தக்காளியும் வந்து வதங்கிடுச்சு செடிஸ். தக்காளி வதங்கி எண்ணெயும் வந்து தனியா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற டைம்ல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கேஸ் வந்து சிம்ல வச்சிடணும். கேஸ் வந்து சிம்ல வச்சுட்டு நம்ம வந்து மசாலா வந்து ஆட் பண்ண போறோம். நீங்க அப்படியே வந்து மசாலா ஆட் பண்ணீங்கன்னா அடி பிடிச்சிடும். எப்பயுமே தக்காளி வதங்கிட்டு சிம்ல வச்சிடுங்க. கேஸ் சிம்ல வச்சுட்டு நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமா சீரகத்தூள், கொஞ்சமா காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாத்தூள். இந்த மிளகாத்தூள் வந்து அதிகம் சேர்க்காதீங்க, ஏன்னா இது வந்து வெறும் மிளகாத்தூள் ரொம்ப காரம் கொடுக்கும். நான் கொஞ்சோன்னு சேர்த்துக்கிட்டேன். எல்லா மசாலாவும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
மிக்ஸ் பண்ணிக்கிட்டு லைட்டா வந்து இப்போ வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணணும். லைட்டா வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பதத்தில் இருக்கும் போது நான் வாங்கி வச்சேன் பார்த்தீங்களா ப்ரானு, அந்த ப்ரானை வந்து மசாலாவோட அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ மசாலா ஆட் பண்ணது கூட வந்து அது நல்லா வந்து போயிட்டு அந்த ஜூஸ்லாம் வந்து அது உள்ள இறங்கி வந்து கொஞ்ச நேரம் வேகணும். இப்போ என்ன பண்ண போறேன்னா கேஸ் வந்து இப்போ ஹைல வைக்க போறேன். கேஸ் ஹைல வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பார்க்கவே அப்படியே டெம்ப்டிங்கா இருக்குது டெடிஸ். அதுவும் அந்த ப்ரான் ஸ்மெல்லு போடும் போதே இவ்வளவு ஸ்மெல் வருதுன்னா இன்னும் அதெல்லாம் வெந்துட்டோன்னே எவ்வளவு ஸ்மெல் வரும். இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அந்த மசாலா கூட பச்சை வாசனைலாம் போற அளவுக்கு வந்து ரெண்டுமே வந்து வேகணும். ப்ரானும் வேகணும், மசாலாவும் வந்து பச்சை வாசனை போற வரைக்கும் வேகணும். ஸோ கொஞ்ச நேரம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த கேப்ல வந்து டெடிஸ் நான் வந்து கொஞ்சம் பாத்திரம் இருந்தது, அதை வந்து வாஷ் பண்ணிட்டேன். ஸோ இந்த வாஷ் பண்ணிட்டேன்னா வச்சுட்டிங்களா கரெக்டாக அது வந்து வேகிறதுக்கும் நான் வாஷ் பண்ணுவோம் கரெக்டாக இருக்கும். நான் கேஷ்யூ நட் அரைச்சி வச்ச கேஷ்யூ நட் வந்து போட்டுக்கிறேன். இதுலயே அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டு இந்த இஞ்சி பூண்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த இஞ்சி பூண்டுலேயே தண்ணி ஊற்றி கழுவி அப்படியே ஊற்றிக்கோங்க. இது போட்டால் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது மாதிரி உடம்புக்கும் வந்து ரொம்ப ஹெல்தி டெடிஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் கொஞ்சம் கருவேப்பிலை வந்து எடுத்து வச்சிருந்தேன், அந்த கருவேப்பிலையை வந்து போட்டுக்கிறேன். இப்போ இந்த டைம்ல வந்து நம்ம வந்து உப்பு வந்து செக் பண்ணிக்கலாம். சூப்பர், சீரியஸ்லி சூப்பரா இருக்கு டெடிஸ். நீங்க வந்து வீட்ல ட்ரை பண்ணிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. சீரியஸ்லி அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு. உங்களுக்கு சப்பாத்திக்கு இந்த ப்ரான் கிரேவி வேணும்னா இந்த மாதிரி தண்ணி ஊத்தாம அப்படியே வந்து கொஞ்சம் இதுவாகவே வந்து தண்ணிலாம் அவ்வளோ வந்து மிக்ஸ் பண்ணாமல் செய்யுங்க. நான் வந்து ரைஸ்க்கு பண்ணுறதால நான் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறேன். சப்பாத்திக்கு வேணும்னா நீங்கள் தண்ணி அவ்வளோ ஆட் பண்ண தேவையில்லை. சீரியஸ்லி நல்ல ஸ்மெல் வருது. இப்போ வந்து கொதிக்கிற டைம்ல வந்து நான் இதுல வந்து பாதி கொத்தமல்லி வந்து போடுவேன், இறக்கிட்ட உடனே பாதி போடுவேன். இப்ப போட்டுக்கலாம்.
கஸ்தூரி மேத்தி இருந்தா கஸ்தூரி மேத்தி போட்டுக்கோங்க. நான் கஸ்தூரி மேத்தி இல்லாத பட்சத்துல வந்து கொதிக்கும் போதே கொஞ்சம் கொத்தமல்லியும் அதுக்கு இறக்கும் போது கொத்தமல்லியும் போடுறேன். கஸ்தூரி மேத்தி இருக்கிறவங்க கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம், இன்னும் டேஸ்டா இருக்கும். நம்ம ஆட் பண்றதை விட டெடிஸ் நம்ம என்னென்ன இன்கிரீடியன்ட் ஆட் பண்றோன்றதை விட நம்ம எந்த டைம் எப்படி வந்து அதை வதக்குறோம் அதுதான் வந்து முக்கியம். ஸோ நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ இன்னும் வந்து இது வந்து ஆஃப் பாயில் ஆயிடுச்சு, ஒரு 60-70% ஆயிடுச்சு. ஒரு 30% இன்னும் வந்து இது பாயில் ஆகணும். ஸோ இது பாயில் ஆன உடனே நெக்ஸ்ட் வந்து ரெடி தான் ப்ரான் கிரேவி. நீங்களும் வந்து உங்க வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ வந்து நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ லாஸ்ட்டாக நான் கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சு பார்த்தீங்களா, அதை வந்து தூவிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஒரு டேஸ்டியான ப்ரான் கிரேவி இல்லை ப்ரான் தொக்கு எது வேணால் சொல்லிக்கலாம். பாருங்கள், நான் அரைக்கவே இல்லை மசாலா, எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். க்ரீமி ஸ்ட்ரக்சருக்கு வந்திருக்குங்களா. இந்த மாதிரி வரும்போது தான் நம்ம வந்து சப்பாத்திக்கு வந்து சாப்பிடலாம். நான் இது வந்து ரெண்டுத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம், சப்பாத்திக்கு கிரேவிக்கு. ஓகேங்களா. ஸோ ரெடி டெடிஸ். ஸோ இதையும் வந்து அப்படியே வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன் டெடிஸ். நான் வந்து ஒயிட் ரைஸ் தான். இவ்வளோண்டு போட்டாலே வந்து நல்லா வரும். இப்போ டேஸ்ட் பண்ணிடலாங்களா. சூடாக இருக்கு. ஸோ இது சாப்பாடு மேலே ப்ரான் வச்சு நாக்கில் வைக்கும் போது அவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்கு. சீரியஸ்லி சூப்பராக இருக்கு டெடிஸ். நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க டெடிஸ். ஸோ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நம்ம நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். சீரியஸ்லி செம்ம டேஸ்டாக இருக்கு டெடிஸ். ப்ரான் இருக்குங்களா, நாங்கள் உங்களுக்கு ஒரு வாய். எங்கள் வீட்டில் வந்து சமைச்சு பாருங்க டெடிஸ். சீரியஸ்லி சூப்பராக இருக்கு.